சில கதைகள் நம்மை சிந்திக்க வைக்கும், சில கதைகள் நம்மை மாற்றும். இந்த கதை நம்மை வெட்கப்பட வைக்கும். இது ஒரு உண்மை சம்பவம். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சீனாவில் 7 செல்ல நாய்கள் கொடூரமான இறைச்சி வியாபாரத்திற்காக திருடப்பட்டன. உயிர் ஆபத்தில் இருந்த அந்த நேரத்தில் அவை பயத்தில் உடைந்து போகவில்லை. அவைகள் ஒன்றாக முடிவு செய்தது, நாம் உயிர் பிழைக்க வேண்டும், ஆனால் ஒன்றாகத்தான். ஓடும் லாரியிலிருந்து அவைகள் தப்பித்தன. அதுக்கு பிறகு அவைகள் தனித்தனியாக ஓடவில்லை, ஒரு குடும்பம் போல ஒரு கூட்டமாக ஒன்றாக நடந்தன. அதில் ஒரு சிறிய வகை காகி டாக் தான் முன்னிலையில் நின்று வழிகாட்டியது. சிறியது என்பதால் பலவீனம் இல்லை என்று அது நிரூபித்தது. பயணத்தின் நடுவில் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் காயமடைந்தது. அந்த நேரத்தில் மனிதர்கள் என்ன செய்வார்கள்? பலர் என்ன செய்வார்கள்? எனக்கு மட்டும் உயிர் பிழைக்கணும் என்று விட்டுவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இந்த நாய்கள் அப்படி இல்லை. அவை அதை சுற்றி பாதுகாத்தன, அதை விட்டுவிடவில்லை. மெதுவாக ஒன்றாக அதை கொண்டு சென்றன. அதற்கேற்றவாறு அவைகளும் நடந்தன. 2 நாட்கள், 17 கிலோமீட்டர்கள். பசி, பயம், சோர்வு எல்லாவற்றையும் கடந்து அவைகள் தங்கள் கிராமத்தை வந்தடைந்தன. இதெல்லாம் இன்னும் ஒரே அடியாக ஒரே மாதிரி செல்கின்றது என்ற வீடியோ எடுத்து அது சமூக வலைத்தளத்தில் அது பரவவே அதை பார்த்த உரிமையாளர்கள் அதனுடைய கிராமத்தை வந்து அடைந்ததுடன் அவர்களோடு அவர்கள் கண்டுபிடித்து ஒன்று சேர்ந்தனர். மார்ச் 19 அன்று அந்த 7 நாய்களும் தங்கள் உரிமையாளர்களுடன் மீண்டும் சேர்ந்தன. இப்போது ஒரு கேள்வி. மனிதர்களாகிய நாமே இவ்வளவு ஒற்றுமை, இவ்வளவு உண்மையான அன்பு, இவ்வளவு பொறுப்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது? நாம் பல நேரங்களில் நண்பரை கஷ்டத்தில் விட்டு விடுகிறோம். நமக்கு பயன் இல்லையெனில் உறவை மறக்கிறோம். பலவீனமானவர்களை புறக்கணிக்கிறோம். ஆனால் இந்த நாய்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் என் கூட்டம் என்ற ஒரு காரணத்திற்காக ஒருவரையும் விட்டுவிடவில்லை. இந்த கதை சொல்லும் உண்மை என்ன தெரியுமா? மனிதன் அறிவில் பெரியவன், ஆனால் அன்பில் சில நேரங்களில் மிருகங்களிடம் தோற்கிறான். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே: ஒற்றுமை, நம்பிக்கை, விட்டுவிடாத மனசு. இது ஒரு நாயின் கதை இல்லை, இது மனிதர்களுக்கான ஒரு பாடம்.